வணக்கம் மக்களே, வணக்கம். சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல். திமுகவின் முக்கிய புள்ளிகளை விரட்டி விரட்டி அடித்த நெல்லை மக்கள். தளத்தெடுக்க ஓடிய திமுகவின் முக்கிய புள்ளிகள். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தடையும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெல்லை, தூத்துக்குடி, ஸோ இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ள அபாயம் போயிட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நெல்லை மற்றும் தூத்துக்குடி இந்த மாதிரி பகுதிகளில் பார்வையிடுறதுக்காக திமுகவோட முக்கிய புள்ளிகள் போகும்போது அவங்கள பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே ஒன்றிணைந்து அவங்கள முற்றுகையிட்டு, நீங்கள் உங்களுடைய உதவி எங்களுக்கு எந்த விதத்திலையும் தேவை கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போகலாம் என்று நெல்லை மக்கள், தூத்துக்குடி மக்கள் எல்லாமே விரட்டி அடிச்சிருக்காங்க திமுகவோட முக்கிய புள்ளிகளை. தளத்தெடுக்க ஓடிய திமுகவின் பிரமுகர்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நெல்லை மற்றும் தூத்துக்குடி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே வெள்ள அபாயத்தில் மாட்டிக்கொண்டு இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு எல்லாருமே அடிப்படை தேவைகள், வசதிகள் கொடுக்கும்போது ஒரு சில இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஹெலிகாப்டர் மூலிமா சாப்பாடு, தண்ணி, அப்புறம் பால் இந்த மாதிரி கொடுக்கும்போது பழைய கெட்டு போன பொருளை கொடுத்துருக்காங்க. இதையுமே இப்போ சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கடும் கோபத்தில் நெல்லை, தூத்துக்குடி மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடுமையான கோபத்தில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் உதவி எங்களுக்கு எந்த விதத்திலையும் இனிமேல் தேவைப்படாது, நீங்கள் இனிமேல் வர வேண்டாம், ஃபோட்டோ ஷூட்டும் பண்ண வேண்டாம், நாங்கள் இதை முடிச்சிட்டோம், இவ்வளோ பணிகள் முடிச்சிட்டோன்ற மாதிரி நீங்கள் எந்த விதமாக செய்ய வேண்டாம், எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டாம், நிவாரணத் தொகைகள் வழங்க வேண்டாம் என்று நெல்லை, தூத்துக்குடி மக்களை அதிரடியாக திமுகவோட பிரமுகர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. திமுகவோட முக்கிய புள்ளிகளான அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அது மட்டும் இல்லாமல் பிற முக்கிய புள்ளிகள் எல்லாமே விரட்டி அடிச்சிருக்காங்க தளத்தெரிக்க ஓடிய திமுகவின் பிரமுகர்கள். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பெரும் சர்ச்சைகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை இந்த பால் பாக்கெட் இது எல்லாமே கெட்டுப்போன பொருள் எல்லாமே கொடுத்ததுனால இன்னும் கோபம் அடைஞ்சிருக்காங்க நெல்லை, தூத்துக்குடி மக்கள் எல்லாமே. மீண்டும் ரெட் அலர்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்குமே ரெட் அலர்ட் வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே தொடர்ந்து வீடியோவில் தொடர்ச்சியாக கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.